ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சூப்பரான ஒரு கத்திரிக்காய் வறுவல் பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு 5, 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். வடை சட்டியில் ஆயில் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காவை நீள் வாக்கில் வெட்டிக்கிட்டேன். இந்த ஆயிலில் கத்திரிக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் இந்தளவு வதங்கின பிறகு ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அதே வடை சட்டியில் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 5, 6 சோம்பு போட்டால் போதும். அது பொரிஞ்ச பிறகு அரைச்ச வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தக்காளி, 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு அந்த பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். நான் 2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. நல்லா இந்த பேஸ்ட்டில் போட்டு வதக்கிக்கோங்க. கறியிடாமல் இருக்க அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. கைவிடாமல் அப்பப்போ கிளறிட்டே இருங்க, இல்லைனா அடிப்பிடிச்சிடும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வதக்கி வச்ச கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா வதக்குங்க. உப்பு காரம் பத்தலாம் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காவோட நம்ம வெங்காய பேஸ்ட்டு எல்லாமே நல்லா ஒன்றா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி.